பாலைவனத்தில் கடுமையான வெப்பத்தையும் மணல் காற்றையும் தாங்கி நீண்ட தூரம் பயணிக்கும் விலங்கு எது தெரியுமா? அதுதான் ஒட்டகம். அரபு நாடுகளில் பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கப்படும் இந்த ஒட்டகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனின் நண்பனாக இருக்கின்றது. இன்றைய வீடியோவில் ஒட்டகத்தின் வாழ்க்கை, அதிசய திறன்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி பார்ப்போம். ஒட்டகத்தின் முக்கிய அடையாளம் அதன் கும்பு. பலர் நினைப்பது போல் அந்த கும்பில் தண்ணீர் சேமிக்கப்படுவதில்லை. அதில் உண்மையில் கொழுப்புத்தான் சேமிக்கப்படுகின்றது. அந்த கொழுப்பை ஆற்றலாக மாற்றிக்கொண்டு ஒட்டகம் பல நாட்கள் உணவு, தண்ணீர் இல்லாமல் வாழ முடிகின்றது. மேலும் ஒட்டகத்தின் நீண்ட கால்கள், பரந்த பாதங்கள் மணலில் மூழ்காமல் நடக்க உதவுகின்றது. அதன் நெற்றிப்புற நீண்ட இமை மணல் புயலில் கண்களை பாதுகாக்கும். காதுகள் சிறிதாக இருக்கும், அதனால் மணல் உள்ளே செல்லாது. ஒட்டகத்துக்கு மேய்வதற்கு சிறிய புல் போன்ற உணவு கிடைத்தால் போதும். அடுத்த 10 மாதங்களுக்கு தேவையான அளவு சேமித்து கொள்ளும். இடையில் நீர் கூட அருந்தாமல் வாழ முடியும். ஒட்டகத்தின் உடலில் இருக்கும் திமில்கள் சுமார் 45 கிலோ வரை சேமித்து வைத்து கொள்ளும். பொதுவாக அது கொழுப்பாக இருக்கும். ஒட்டகம் உணவோ நீரோ கிடையாத சமயங்களில் அதனை பயன்படுத்தி கொள்ளும். உங்களுக்கு தெரியுமா, ஒட்டகம் கடும் குளிர்காலத்தில் உணவின்றி நீரின்றி 6 மாதங்கள் வரை உயிர் வாழும். ஒட்டகத்துக்கு 3 கண்ணிமைகள் உள்ளது. புயலிலிருந்து கண்களை பாதுகாக்கும். மூக்கை மூடிக்கொள்ளும், மண் உள்ளே போகாமல் இருக்க. மனித வாழ்க்கையில் ஒட்டகம் நெருங்கிய நண்பன் ஆகிவிட்டது. சவாரிக்கு பயன்படுத்துகின்றான். பல நூற்றாண்டு காலமாக பாலைவன பயணம் ஒட்டகம் இல்லாமல் சாத்தியமே இல்லை. அத்தோடு ஒட்டகப்பால் விட்டமின் நிறைந்தது. இறைச்சி, தோல் எல்லாமே பயன் தரக்கூடியது. அதனால் ஒட்டகம் ஒரு சாதாரண விலங்கு இல்லை. அது மட்டுமின்றி அரபு நாடுகளில் ஒட்டக பந்தயம் பிரபலிய விளையாட்டாக உள்ளது. இஸ்லாமிய கலாச்சாரத்தில் ஒட்டகத்துக்கு மதிப்புமிக்க இடம் உள்ளது. இந்தியாவில் ராஜஸ்தானில் ஒட்டக திருவிழா வருடந்தோறும் நடைபெறுகின்றது. ஒட்டகம் வெறும் விலங்கல்ல, பல கலாச்சாரங்கள் பெருமைகளின் அடையாளம். ஒட்டகம் சாதாரணமாக மெதுவான விலங்கு, ஆனால் கோபம் வந்தால் அபாயம்தான். அதுவும் சின்ன கோபம் வந்தாலே நேராக துப்பிவிடும். அதனால் ஒட்டகத்துடன் விளையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் பாலைவன கிராமங்களில் ஒட்டகம் முக்கிய போக்குவரத்தாக திகழ்கின்றது. ஒட்டகப்பால் உலக சந்தையில் மிகப்பெரிய டிமாண்ட் காணப்படுகின்றது. ஒட்டக இறைச்சி அரபு நாடுகளில் சாப்பாடாக உள்ளது. விலங்கியல் பூங்காவில் சுற்றுலாத்துறைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை ஒட்டகம் வழங்கியுள்ளது. ஒட்டகம் 40 தொடக்கம் 50 கிலோ எடை குறைந்தாலும் உயிரோடு இருக்கும். வாழ்நாள் சுமார் 40 தொடக்கம் 50 வருடங்களாக காணப்படுகின்றது. குளிர்ந்த பாலைவனத்திலும் வாழும். அது மட்டுமின்றி ஒட்டகம் 65 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. நண்பர்களே, ஒட்டகம் ஒரு சாதாரண விலங்கில்லை. மனித வரலாற்றிலும் கலாச்சாரத்திலும் வாழ்வியலிலும் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.